அனைவருக்கும் வணக்கம். நான் சோபாவில் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தேன். என்ன செய்வதென்றும் எங்கு போவதென்றும் தெரியவில்லை. சில மணி நேரத்திற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் என் வாழ்க்கையவே புரட்டி போட்டிருந்தது. என் மீது சுமத்தப்பட்ட அத்தனை பெரிய குற்றச்சாட்டுகளும் என் கோபத்தை தூண்டியது. இந்த உலகத்தையே அழித்துவிட வேண்டும் போல இருந்தது. என் அப்பா எதிரே உட்கார்ந்து என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தார். ஜீவா, என்ன முடிவு எடுத்திருக்கிறாய் என்றும் கேட்டார். நான் இயலாமையுடன் அவரை பார்த்தேன். ஆணாக இருந்தும் உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தேன். என் கண்களின் ஓரம் ஈரமாகி இருந்தன. என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை தாங்கிக் கொள்ள என்னால் முடியவில்லை. சோர்வான குரலில், அப்பா, என்னால் யோசிக்க முடியவில்லை, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்றும் சொன்னேன். அப்பா, இதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள் என்றார். நான் அதிர்ச்சியுடன் அப்பாவை பார்த்தேன். அப்பா, என்ன பேசுகிறீர்கள்? நான் எப்படி அந்த பெண்ணை திருமணம் செய்ய முடியும் என்று நான் கேட்டேன். அப்பா கண்டிப்பான குரலில், ஏன் செய்ய முடியாது? உன்னால் அவளுடைய வாழ்க்கையே பாழாகிவிட்டது. மக்கள் அவளை இகழ்வார்கள். அவளை மரியாதையாக வாழவிடவும் மாட்டார்கள். உன்னால் அவளின் வாழ்க்கையே நரகமாக வேண்டுமென்று நீ விரும்புகிறாயா? குற்றச்சாட்டு பொய் என்று உனக்கு தெரியும். அப்படி இருக்க அவளை ஏன் திருமணம் செய்ய முடியாது என்றும் கேட்டார். அதற்கு நான், அப்பா, ஆனால் அவள் ரகு காதலிக்கிறாளே, என்னை எப்படி திருமணம் செய்ய முடியும் என்றேன். அப்பா சொன்னார், ரகுவை காதலித்தாள், ஆனால் இப்போது இருக்காது. ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள், ஒரு பெண் தன் குணத்தின் மீது களங்கம் கற்பிக்கும் ஒரு ஆணை காதலிக்க மாட்டாள். ரகு செய்தது உனக்கு தெரியும். இப்போது அவளின் மனதில் ரகு மீது வெறுப்பை தவிர வேறொன்றுமே இருக்காது. அது எனக்கு நன்றாகவே தெரியும் என்றார். நான் தயக்கத்துடன் அப்பாவின் நம்பிக்கையை பார்த்தேன். ஆனால் அப்பா, நான் திருமணத்திற்கு சம்மதித்தாலும் அம்மா ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றும் சொன்னேன். அப்பா என் அருகில் வந்து என் தோள் மீது கை வைத்து, உன் முடிவை நீயே எடு. மற்றவர்களுக்காக எந்த தவறான முடிவையும் எடுத்து விடாதே. அது உன்னுடைய மற்றும் அந்த பெண்ணின் வாழ்க்கையவே மேலும் கெடுத்துவிடும். உன் அம்மாவை நான் பார்த்து கொள்கிறேன். நீ நிதானமாக யோசித்து முடிவெடு. இப்போது உன்னுடன் அந்த பெண்ணின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகி இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. நீ ஒரு ஆண், கெட்ட பெயரை தாங்கிக் கொள்வாய். ஆனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் ஒரு முறை கரை படிந்து விட்டால் அது ஒருபோதும் நீங்காது என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டார். நான் அங்கேயே சோபாவில் கவலையாக உட்கார்ந்திருந்தேன். நடந்தவை என்னை கலங்க வைத்திருந்தது. என்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போது திடீரென அறையிலிருந்து ஒரு உரத்த சத்தம் கேட்டது. நான் ஓடிச் சென்று கதவை திறந்தேன். உள்ளே ஆர்த்தி தன் தலையை சுவற்றில் முத்திக்கொண்டு தன்னைத்தானே அடித்தும் கொண்டாள். அவளின் நெற்றியில் நல்ல அடிபட்டிருந்தது. நான் பயந்து அவள் பக்கம் ஓடினேன். பைத்தியமாகிவிட்டாயா? என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றும் நான் கேட்டேன். அவள் சுயநலவை இழந்து கொண்டிருந்தாள். முடி கலைந்து முகத்தில் விழுந்திருந்தது. நான் இறந்துவிட வேண்டும், நான் கெட்டவள், நான் உயிரோடு இருக்கக்கூடாது என்று முணுமுணுத்தாள். நான் அவள் தோள்களை பிடித்து கொண்டு, யாரோ சொல்வதால் நீ எப்படி கெட்டவளாக முடியும்? உலகம் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், நீ அதை நம்பிவிடாதே. உனக்கு தெரியும் நீ உண்மையானவள் என்று. அப்படி இருக்க மற்றவர்களின் பேச்சை கேட்டு உனக்கு நீயே தண்டனை அளிப்பதற்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. பைத்தியமாகாதே ஆர்த்தி என்றேன். இப்படி உனக்கு நீயே தீங்கு விளைவிப்பதால் எதுவும் நடக்காது. மாறாக நிலைமை இன்னும் மோசமாகும். உனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லையா என்று அவளின் கைகளை பிடித்து தன்னைத்தானே காயப்படுத்தாமல் தடுத்தேன். அவள் அழுது கொண்டிருந்தாள். நான் அவளுக்கு ஆறுதல் கூறி, சொல் ஆர்த்தி, உனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்று நான் கேட்டேன். அவள் பலவீனமான குரலில் ஆம் என்றாள். அப்படியானால் கடவுள் நீ நிரபராதி என்பதை நிரூபிப்பார், கவலைப்படாதே. எழுந்து உடையை மாற்றிக்கொள். என் அப்பா உன்னுடன் சில முக்கியமான விஷயங்களை பேச விரும்புகிறார் என்று சொல்லிக்கொண்டே நான் நிறுத்திவிட்டேன். அப்பாவின் திருமண பேச்சை ஆர்த்தியிடம் நேரடியாக சொல்ல நான் விரும்பவில்லை. இது சரியான நேரம் இல்லை என்று எனக்கு தோன்றியது. எழுந்து உடை மாற்றிக்கொள், ஃப்ரெஷ் ஆகிவிடு, உனக்கு நிம்மதியாக இருக்கும். இந்த அழுகையை நிறுத்து என்றேன். அவள் கண்ணீர் நிறைந்த கண்களால் என்னை பார்த்து, ஜீவா, என்னிடம் உடை இல்லை, நான் வெறுங்கையுடன் தான் வந்தேன் என்றாள். அவள் சொல்வது எனக்கு புரிந்தது. நானும் அம்மாவின் அறையிலிருந்து ஒரு புடவையை எடுத்து அவளிடம் கொடுத்துவிட்டு அவளை சமாதானப்படுத்த ஆரம்பித்தேன். பார் ஆர்த்தி, உன் மனதிலிருந்து நடந்த எல்லா விஷயங்களையும் எடுத்துவிடு. அப்பா சிறிது நேரத்திலேயே வருவார். உன்னிடம் சில முக்கியமான விஷயங்களையும் பேசுவார் என்றேன். அவளோ, என்ன விஷயம், என்ன முக்கியமாக பேச வேண்டும் அங்கிள் என்று அவள்
பயந்து கேட்டாள். அவர் பேசும்போது நீ கேட்டுக்கொள், இவ்வளவு மட்டும் தெரிந்து கொள். சில சமயங்களில் நமக்கு விருப்பமில்லாத முடிவுகளை கூட எடுக்க வேண்டியது வரும். ஏனென்றால் அவற்றில்தான் நம் நன்மை இருக்கும் என்று ஆர்த்திக்கு விளக்க முயற்சி செய்தேன். ஏனென்றால் முழு விஷயத்தையும் இப்போது சொல்வது சரியல்ல என்று நினைத்தேன். சிறிது நேரத்திற்கு முன்புதான் அப்பா என்னிடம் திருமணத்தை பற்றி பேசிவிட்டு சென்றிருந்தார். என் மனம் இதற்கு தயாராகவில்லை. ஆனால் என் மூளை இப்போதைக்கு இதுதான் சரி என்று சொல்லியது. நடந்ததில் ஆர்த்திக்கு எந்த தவறும் இல்லை. நான் அவளை கைவிட்டால் அவளின் வாழ்க்கை அழிந்துவிடும். மக்கள் அவளை தவறான கண்ணத்துடனே பார்ப்பார்கள். அவளின் குணத்தின் மீது கேள்வி எழுப்புவார்கள். இதையெல்லாம் யோசித்துதான் அப்பாவின் முடிவை ஏற்க நான் முடிவு செய்திருந்தேன். நான் ஆர்த்தியை பார்த்து, இப்போது அதிகம் கேள்வி கேட்காதே, எழுந்து படுக்கையில் உட்கார், முதலுதவி பெட்டியிலிருந்து ஒரு மாத்திரையை எடுத்து உன் காயங்களுக்கு போடு என்றேன். அவள் எதுவும் பேசாமல் படுக்கையில் உட்கார்ந்தாள். நான் அலமாரியிலிருந்து முதலுதவி பெட்டியை எடுத்து காயங்களுக்கு போடும் மருந்தை அவளிடம் நீட்டினேன். அவள் மெதுவாக தன் காயங்களில் தடவ ஆரம்பித்தாள். நான் அறையிலிருந்து வெளியே வந்தேன். ஆர்த்தி தன் காயங்களுக்கு மருந்து போட்டு கொண்டிருந்தாள். அவள் உறவினர்கள் அவளுக்கு கொடுத்த காயங்கள் அவை. அப்பா அம்மாவை எப்படியோ சம்மதிக்க வைத்திருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு அப்பா ஆர்த்தியின் அறைக்கு சென்றார். என்னையும் வரும்படி கூறி அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்ய சொன்னார். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். நான் ஆர்த்தியின் முன் செல்ல விரும்பவில்லை. ஒருவேளை என்னை பார்த்தால் அவள் சரியான முடிவை எடுக்க முடியாமல் போவாள் என்றும் நான் நினைத்தேன். அதனால் நான் அங்கே வெளியே ஹாலில் உட்கார்ந்திருந்தேன். அறை ஹாலுக்கு நேர் எதிரே இருந்தது. இந்த நேரத்தில் அறையின் கதவு திறந்தும் இருந்தது. உள்ளே நடந்த எல்லா பேச்சும் எனக்கு தெளிவாகவே கேட்டது. அங்கிள், நான் ஜீவாவை எப்படி திருமணம் செய்ய முடியும்? ஜீவா என்னை எப்படி திருமணம் செய்வார்? தன் வீட்டினர் குற்றம் சாட்டி அவமானப்படுத்தி வீட்டிலிருந்து வெளியேற்றிய ஒரு பெண்ணை ஆர்த்தியின் குரலில் வலியும் கேள்விகளும் இருந்தன. அந்த தருணம் மீண்டும் என் நினைவுக்கு வந்தது. நான் என்னை கட்டுப்படுத்த முயற்சி செய்தேன். என் அம்மா என் தோளில் கை வைத்தார், எனக்கு ஆறுதல் சொல்ல முயற்சி செய்வது போல. ஜீவா, உன்னை கட்டுப்படுத்திக்கொள். நான் உன் அப்பாவின் முடிவுக்கு எதிராக இல்லை. ஆர்த்தி நல்ல பெண், எனக்கு அவளை பிடிக்கும். அவளை என் மருமகளாக்குவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீயும் இந்த விஷயத்தை மனதார ஏற்றுக்கொள் என்று கூறிவிட்டு அம்மாவும் ஆர்த்தியின் அறைக்குள் சென்றார். அம்மா அவளிடம், பார் ஆர்த்தி, இது உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரம் இல்லை. நாம் புத்திசாலித்தனமாக முடிவுகளை எடுக்க வேண்டும். நடந்ததை மறந்துவிடு. முன்னேற முயற்சி செய். நாங்கள் அனைவருமே உன்னுடன் இருக்கின்றோம். உன் நன்மையை விரும்புகின்றோம். புத்திசாலித்தனமாக யோசி ஆர்த்தி. நீ ஜீவாவை திருமணம் செய்யவில்லை என்றால் வேறு எங்கு போவாய் என்றார். அப்பாவின் குரலில் கண்டிப்பும் கவலையும் கலந்திருந்தது. நிச்சயமாக உறவில்லாமல் உன்னை எங்கள் வீட்டில் வைத்திருக்கவும் முடியாது. உன் வீட்டிற்கு திரும்பிச் செல்வது இப்போது சாத்தியமும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் உன்னுடன் எல்லா உறவுகளையும் துண்டித்து விட்டார்கள். தனியாக எப்படி வாழ்வாய்? அதனால்தான் சொல்கிறோம், உனக்கு ஒரு உறுதியான ஆதரவு தேவைப்படும். ஜீவா, திருமணம் செய்து கொள். உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்க முயற்சி செய் என்றார். ஆனால் அங்கிள், ஆர்த்தியின் குரல் நடுங்கியது. அப்பா அவளின் பேச்சை குறுக்கிட்டு, ஜீவாவிற்கு வேறு எந்த பெண்ணும் கிடைக்கலாம். ஆனால் நாங்கள் உன்னை பற்றியும் யோசிக்க வேண்டும். இன்று நாங்கள் சுயநலமாகி எங்கள் மகனுக்கு வேறு எங்காவது திருமணம் செய்து வைத்து உன்னை நிராதரவாக விட்டுவிட்டால் கடவுள் அதற்கு எங்களுக்கு தண்டனை கொடுப்பார். ஏனென்றால் உன் வாழ்க்கை எங்கோ எங்கள் மகனால் பாழானது. இந்த இழிவுக்கு பின்னால் எங்கள் மகனும் இருக்கிறான். அதனால் உன்னை நிராதரவாக விட எங்களால் முடியாது என்றார். ஆர்த்தியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் மெதுவாக, அங்கிள், நான் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் ஒரு முறை ஜீவாவை சந்திக்க விரும்புகிறேன். அவனின் விருப்பத்தையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றாள். என் பெயரை கேட்டதுமே நான் பதட்டமடைந்தேன். இப்போதைக்கு திருமணத்திற்கு நான் தயாராக இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் அப்பாவின் வார்த்தைகளையும் ஆர்த்தியின் நிலைமையையும் பார்த்து என்னால் முழுமையாக இந்த திருமணத்திலிருந்து விலகி நிற்க முடியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு ஆர்த்தி, அம்மா, அப்பா மூவருமே வெளியே ஹாலுக்கு வந்தனர். அவளின் கண்களில் என்னிடம் கேள்விகள் கேட்டன. அவள் முன்னால் வந்து மெதுவாக கேட்டாள், ஜீவா, நீங்கள் மனதார இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கிறீர்களா என்றாள். நான் அவளை பார்த்து இல்லை என்றேன். நான் ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொண்டு, உனக்கு தெரியும் எனக்கு என்ன பிரச்சனை என்று. உனக்கு ஒரு ஆதரவு வேண்டும், தங்குவதற்கு ஒரு இடமும் வேண்டும், மரியாதையும் வேண்டும். நான் உன்னை திருமணம் செய்து கொண்டு இவை அனைத்தையுமே உனக்கு கொடுப்பேன். என் விருப்பத்தை பொறுத்தவரை
நான் மனதார இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்பது உனக்கு தெரியும். ஏனென்றால் நீ ரகுவை காதலித்ததும் சில நாட்களில் உனக்கு அவனுடன் திருமணம் நடக்க இருந்ததும் எனக்கு தெரியும். அப்படி இருக்க இன்னொருவரின் கனவாக இருந்த ஒரு பெண்ணை நான் எப்படி காதலிக்கவோ அல்லது திருமணம் செய்து கொள்ளவோ சம்மதிக்க முடியும் என்றேன். என் பேச்சை கேட்டதும் ஆர்த்தியின் கண்களில் கண்ணீர் பெருகி அவள் தலை குனிந்தாள். நானும் மௌனமாக இருந்தேன். பிறகு நான் அப்பாவின் முடிவை ஏற்கின்றேன். இதில் உன் தவறு எதுவும் இல்லை. சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்கின்றன. நான் உன்னை திருமணம் செய்ய வேண்டும். பலமுறை நாம் நம் மனதை அடக்கி முடிவுகளை எடுக்க வேண்டியது வரும். ஒருவேளை இந்த முடிவுகளிலும் நமக்கு நன்மை மறைந்திருக்கலாம் என்றேன். ஆர்த்தி தன் தலையை உயர்த்தி கண்ணீரை துடைத்து கொண்டாள். பிறகு மெதுவாக அப்பாவை பார்த்து, அங்கிள், நான் உங்கள் பேச்சை ஏற்கின்றேன். நான் ஜீவாவை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்றாள். சொல்லிவிட்டு அவள் நிற்கவில்லை. தன் அறைக்கு சென்று விட்டாள். நான் அங்கேயே சோபாவில் உட்கார்ந்திருந்தேன். அனிகாவின் கட்டாயமும் வலியும் என் மனதை அழுத்தி கொண்டிருந்தன. அவள் ஏதோ ஒரு கட்டாயத்தினால் இந்த முடிவை எடுத்தது போல் இருந்தது. அவள் ரகுவை மிகவும் காதலித்தாள். பலமுறை என்னிடம் ரகுவை பற்றி பேசுவாள். ரகுவும் ஆர்த்தி பற்றிய விஷயங்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்வான். இருவரின் காதலுக்கும் நான் சாட்சியாக இருந்தேன். ஆனால் ஒரு நொடியில் எல்லாமே சிதைந்து விட்டது. நான் என் எண்ணங்களில் மூழ்கியிருந்தேன். அப்பொழுது அப்பாவின் குரல் எனக்கு அதிர்ச்சி கொடுத்தது. சரி, நாளை மறுநாள் பண்டிதரை அழைத்து எளிமையான முறையில் திருமணம் செய்து கொள்வோம் என்று அவர் அம்மாவிடம் சொன்னார். நீ ஆர்த்தியை மார்க்கெட்டுக்கு அழைத்து சென்று அவளுக்கு ஷாப்பிங் செய்ய வைத்துவிடு என்று சொன்னார். அம்மாவும் சம்மதித்து தலையசைத்தார். அப்பாவும் தன் அறைக்கு சென்று விட்டார். அவருக்கு பின்னாலேயே அம்மாவும் சென்றார். நான் அங்கேயே சோபாவில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தேன். சில மணி நேரங்களுக்கு முன்பு நடந்த சம்பவங்களின் காட்சிகள் என் கண்களுக்கு முன் ஓடின. ஆர்த்தி தன் அம்மாவுடன் வசித்து வந்தாள். ரகு அவளின் பக்கத்து வீட்டுக்காரன். ரகுவுக்கு ஆர்த்தியை பிடித்து போய் அவளை நேசிக்க தொடங்கினான். கடைசியில் தன் அம்மாவிடம் சொல்லி ஆர்த்தியை பெண் கேட்டான். ஆர்த்தி ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண். ஆனால் மிகவும் அழகாக இருந்தாள். அவளை பார்ப்பவர்கள் அசந்து போவார்கள். அவள் படித்தவள். டியூஷன் சொல்லிக் கொடுத்து தன் அம்மாவின் செலவுகளையும் பார்த்து கொண்டிருந்தாள். ரகு பணக்கார வீட்டு பையன். அவனின் அம்மா அவனுக்கு பணக்கார குடும்பத்து பெண்ணையே திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் ரகுவின் பிடிவாதத்திற்கு முன் அவர்கள் பணிய வேண்டியிருந்தது. ஆர்த்தியுடன் அவனுக்கு நிச்சயதார்த்தம் செய்து வைத்தனர். நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு இரு குடும்பங்களுக்கும் இடையே நடமாட்டமும் ஆரம்பித்தது. ரகுவும் ஆர்த்தியும் அடிக்கடி ஒருவரை ஒருவர் சந்தித்து வந்தனர். ரகு என் நெருங்கிய நண்பன் என்பதால் அவனுக்கும் ஆர்த்திக்கும் இடையிலான காதல் எனக்கு நன்றாகவே தெரியும். ரகு தன் ஒவ்வொரு விஷயத்தையுமே என்னுடன் பகிர்ந்தும் கொள்வான். இருவரின் நிச்சயதார்த்தமாகி 2 மாதங்கள் கூட ஆகவில்லை. ஆர்த்திக்கு ஒரு பெரிய துயரம் ஏற்பட்டது. அவளின் அம்மா ஒரு சாலை விபத்தில் இறந்துவிட்டார். அவர் சந்தைக்கு பொருட்கள் வாங்க சென்றிருந்தார். அப்போது ஒரு ட்ரக் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த அதிர்ச்சி ஆர்த்திக்கு மிகவும் ஆழமானது. அவள் உள்ளுக்குள் முழுமையாக உடைந்து போயிருந்தாள். இந்த சூழ்நிலையில் ரகு மட்டுமே அவளை தாங்கினான். எந்த நெருங்கிய உறவினரும் அவளின் பொறுப்பை ஏற்க தயாராக இல்லை. ஒரு இளம் பெண் தனியாக வீட்டில் எப்படி இருப்பாள்? ரகு தன் அம்மாவிடம் பேசி ஆர்த்தியை தன் வீட்டிற்கே அழைத்து வந்தான். ரகுவின் அம்மாவுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் மகனின் பிடிவாதத்திற்கு முன் அவர்கள் தோற்றனர். சில நாட்களிலேயே ரகுவுக்கும் ஆர்த்திக்கும் திருமணம் தேதி நிச்சயிக்கப்பட்டது. அதற்கு முன்னரே ரகுவின் பிறந்தநாளும் வந்தது. ஆர்த்தி மிகவும் சிரமப்பட்டு அவனின் பிறந்தநாள் பார்ட்டிக்கு தயாராகி கொண்டிருந்தாள். நான் ரகு அழைத்ததால் பார்ட்டிக்கு சென்றேன். நான் ரகுவின் நண்பன் என்பதால் ஆர்த்தியுடன் எனக்கு நல்ல பழக்கமும் ஏற்பட்டது. அவள் என்னுடன் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தாள். நான் கவிதைகளில் ஆர்வம் உள்ளவன். அதை ஆர்த்தி மிகவும் விரும்புவாள். பிறந்த நாளில் ஆர்த்தி என்னிடம், ஜீவா, எனக்கு ஒரு சிறிய உதவி செய்யுங்கள். நான் ரகுவிற்கு சில கார்டுகள் செய்திருக்கின்றேன். அந்த கார்டுகளில் நீங்கள் எழுதிய சில கவிதைகளை எழுத வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் ரகு என் மீது இன்னும் அதிக அன்பு கொள்வான் என்றார். நான் சிரித்து கொண்டே, ரகு ஏற்கனவே உன்மேல் பைத்தியம், அவனுக்கு கவிதை தேவையே இல்லை என்றேன். ஆனால் ஆர்த்தியோ கார்டுகளை என் கையில் கொடுத்து, இருந்தாலும் நீங்கள் சிலவற்றை எழுதுங்கள் என்றாள். அப்போது நாங்கள் இருவருமே அவளின் அறையில் இருந்தோம். நான் கார்டை என் கையில் எடுத்தேன். அப்பொழுது திடீரென யாரோ கதவை வெளியிலிருந்து பூட்டிவிட்டனர். நாங்கள் இருவருமே அதிர்ச்சியடைந்து கதவை தட்டினோம். ஆனால் யாருமே வரவில்லை. 10 நிமிடங்கள் கழித்து கதவு திறந்தபோது
எதிரே ரகு, அவனின் அம்மா மற்றும் மற்ற உறவினர்களும் நின்றிருந்தனர். அனைவரின் கண்களிலும் கோபம், சந்தேகமும் தெளிவாக தெரிந்தன. ஆர்த்தி அழுது கொண்டே ரகுவை நோக்கிச் சென்றாள். ரகு, கதவை வெளியிலிருந்து யார் பூட்டினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் உண்மையை சொல்கிறேன் என்றாள். ஆனால் அவள் மேலும் எதையாவது சொல்வதற்குள் ரகுவின் அம்மா அவளை இழுத்து ஒரு பலத்த அறை அறைந்தார். வெக்கங்கெட்டவள், உனக்கு வெக்கமா இல்லையா? 8 நாட்களில் உனக்கு திருமணம் இருந்தது, அதற்குள் இவ்வளவு அவசரமா? ஒரு அந்நிய ஆணுடன் பூட்டிய அறையில். சி, எனக்கு பேசவே வெக்கமாக இருக்கிறது. உனக்கு இவ்வளவு ஆசை இருந்திருந்தால் என்னிடம் முன்பே சொல்லியிருக்கலாமே. நான் உனக்கு ரகுவுக்கு முன்பே திருமணம் செய்து வைத்திருப்பேனே. நீ ஏன் உன் ஆசையை தீர்த்து கொள்ள இழிவான காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் சொன்னார். இதையெல்லாம் கேட்டு நான் முற்றிலும் ஸ்தம்பித்து போயிருந்தேன். ஆர்த்தியின் கண்களில் கண்ணீரும் வந்தது. அவள் நடுங்கும் குரலில், இல்லை ஆண்டி, நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். நான் ஜீவாவிடம் உதவி மட்டுமே கேட்டேன். நான் ரகுவிற்கு சில கார்டுகள் செய்திருந்தேன். அவற்றில் கவிதை எழுத வேண்டும் என்றாள். அவள் கார்டுகளை காட்ட முயற்சி செய்தாள். ஆனால் ரகுவின் அம்மாவோ அந்த கார்டுகளை தூர எறிந்து விட்டார். போதும் இந்த நாடகம். ரகு, நீயே பார்த்தாயல்லவா? இவர்கள் இருவருமே பூட்டிய அறையில் தனியாக இருந்தார்கள். நான் கிட்டத்தட்ட இவர்களை தவறான நிலையில் பார்த்தேன் என்றார். இதை கேட்டு என் கண்கள் வெக்கத்தால் குனிந்தன. நான் எதுவும் பேச முடியாமல் நின்றேன். ஆர்த்தி உடைந்து போயிருந்தாள். ரகுவின் அம்மா தொடர்ந்து அவளின் மீது குற்றம் சாட்டி கொண்டு இருந்தார். அவள் அதிர்ச்சியில் இருந்தாள். பார் ரகு, உன் கண் முன்னாலேயே எல்லா உண்மைகளையும் பார்த்து விட்டாய். இப்படிப்பட்ட நண்பத்தகாத மற்றும் தவறான எண்ணம் கொண்ட பெண்ணை நம் வீட்டு மருமலாக்குவது எந்த வகையிலும் சரியான முடிவு ஆகாது. இப்போது முடிவு உன் கையில்தான் இருக்கிறது என்றும் சொன்னார். நான் ரகுவை பார்த்து என் தரப்பு நியாயத்தை சொல்ல முயற்சி செய்தேன். ரகு, இது எல்லாம் ஒரு தவறான புரிதல். கதவை யாரோ வெளியிலிருந்து பூட்டினார்கள். நான் இங்கு ஆர்த்திக்கு உதவ மட்டுமே வந்தேன். உனக்கு என் மீதும் உன் வருங்கால மனைவி ஆர்த்தி மீதும் நம்பிக்கை இல்லையா என்று நான் கேட்டேன். ஆனால் ரகுவின் கண்களில் நம்பிக்கைக்கு பதிலாக சந்தேகம், ஏமாற்றம் மற்றும் கோபம்தான் இருந்தது. அவன் என் பக்கம் கோபமாக பார்த்து, ஜீவா, நீ இப்படி செய்வாய் என்று என்னால் நம்ப முடியவில்லை. நானும் ஆர்த்தியும் காதலிப்பது உனக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருந்தும் நீ இவ்வளவு இழிவான காரியத்தை செய்துவிட்டாயே. உன்னை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டேன் என்றான். பிறகு அவன் ஆர்த்தியின் பக்கம் திரும்பி, நான் உன்னை எவ்வளவு காதலித்தேன். திருமணம் செய்து கொண்டு இந்த வீட்டிலும் என் இதயத்திலும் என்றென்றும் இடம் கொடுக்கப் போகிருந்தேன். ஆனால் நீ எல்லாவற்றையுமே முடித்து விட்டாய் என்றான். ஆர்த்தி எதையோ சொல்ல முயற்சிப்பதற்குள் ரகு கோபத்தில் ஆர்த்தியின் கன்னத்தில் பலமாக அறைந்தான். அதனால் அவள் தூர விலகி விழுந்து விட்டாள். ஆர்த்தி விரைவாக எழுந்து ரகுவை நோக்கி சென்று அழுது கொண்டே, ரகு, என்னை நம்பு. இது எல்லாம் ஒரு தவறான புரிதல். உன் அம்மா நம் திருமணம் நடக்க விரும்பவில்லை என்று நான் நினைக்கின்றேன். அதனால்தான் அவர்கள் வேண்டுமென்றே எங்களை அறையில் பூட்டினார்கள். தயவு செய்து என்னை நம்பு என்றார். ஆனால் ரகுவின் கோபமோ அடங்கவில்லை. அவன், இப்போது உனக்கு என் வாழ்க்கையில் இடமில்லை. இப்போதே இங்கிருந்து போ என்றான். ஆர்த்தி விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். ரகு, நான் எங்கு போவேன்? உன்னை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லையே. நான் இங்கிருந்து எங்கும் போக மாட்டேன் என்றாள். நானும் முன்னால் சென்று ரகுவை சமாதானப்படுத்த ஆரம்பித்தேன். ரகு, புரிந்து கொள்ள முயற்சி செய். நான் இப்படிப்பட்ட தவறான காரியத்தை செய்ய மாட்டேன். இது வெறும் தவறான புரிதல்தான் என்றேன். ஆனால் அப்போது ரகுவின் அம்மா மீண்டும் என் முன் வந்து என் பேச்சை குறுக்கிட்டு, ஜீவா, மேலும் எதுவும் சொல்லாதே, முடிவு ஆகிவிட்டது என்றார். அவர் என் பேச்சை குறுக்கிட்டது மட்டுமின்றி, நீ எதுவும் தப்பு செய்யவில்லை என்றால் ஆர்த்தியின் அறையில் என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று சொல். கேள், உன் நண்பனிடம் கேள் என்றார். ரகு என் பக்கம் முறைத்து பார்த்து, சொல் ஜீவா, நீ ஆர்த்தியின் அறையில் தனியாக என்ன செய்து கொண்டிருந்தாய்? இனி என்னை உன் நண்பன் என்று சொல்லாதே. உன்னை போன்றவர்களை நான் நண்பர்களாக கருதவில்லை என்றான். நான் பதிலளித்தேன், நீ பைத்தியமாகிவிட்டாய். என்னை என்ன பேசுகிறாய்? நான் ஏன் ஒரு தவறான காரியத்தை செய்ய வேண்டும்? அவள் எனக்கு ஒரு தங்கை மாதிரி. நாங்கள் உன் பிறந்த நாளுக்கு கார்டுகள் செய்து கொண்டிருந்தோம் என்றேன். ரகுவின் அம்மா கோபமாக, நீ பொய் சொல்கிறாய். நான் உங்களை தவறான நிலையில் பார்த்தேன். இப்போது பாவத்தை ஒப்புக்கொள். இந்த பெண்ணை உன்னுடனே அழைத்துச் செல். இவளை இனி என் வீட்டு மருமகளாக்க முடியாது என்று சொல்லி ஆர்த்தியை அவ்வளவு வேகமாக தள்ளினார். அவள் தூர விழுந்தாள். மேஜையின் ஒரு முளை அவளின் தலையில் மோதியது. ஆனால் ஆர்த்திக்கு தன் காயம் பற்றி கவலை இல்லை. ஏனென்றால் அவளின் இதயத்தில் உணர்ந்த வலி அந்த காயத்தை விட ஆழமானது.
அவளின் வருங்கால மாமியாரும் வருங்கால கணவனும் அவளின் எந்த பேச்சையும் கேட்காமல் அவளை குற்றவாளி ஆக்கிவிட்டனர். ஆர்த்தி மீண்டும் எழுந்து, நான் எதுவும் செய்யவில்லை. நீங்கள் எல்லோரும் பொய் சொல்கிறீர்கள். இப்போது எனக்கு புரிகிறது. கதவை நீங்கள்தான் மூடினீர்கள். அதனால் நீங்கள் எனக்கும் ரகுவுக்கும் இடையிலான உறவை முடித்துவிட முடியும். ஏனென்றால் உங்களுக்கு என்னை பிடிக்கவில்லை என்றார். இதையெல்லாம் கேட்டதுமே ரகு கோபத்தில் கட்டுக்கடங்காமல் போனான். அவன் ஆர்த்தியின் கையை பிடித்து கொண்டு, என் அம்மா மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமத்த உனக்கு எப்படி தைரியம் வந்தது? நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்றான். அவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவளின் விளக்கம் யாருடைய மனதையும் தொடவில்லை. அப்போது ரகுவின் அப்பா முன்னால் வந்து ஆர்த்தியை ரகுவின் பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு, என்னிடம் பார் தம்பி, நான் உன்னை நம்பினேன். அதனால்தான் உன்னை என் வீட்டிற்கு வர அனுமதித்தேன். ஆனால் இப்போது என் நம்பிக்கை உடைந்துவிட்டது. இப்போது நீ இந்த பெண்ணை இங்கிருந்து அழைத்துச் செல். எங்களுக்கு இனி இவளால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்றார். ஆர்த்தி பெரும் நம்பிக்கையுடன் ரகுவை பார்த்தாள். ஆனால் ரகு தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். நான் கோபமாக, நீங்கள் எல்லோரும் பைத்தியமாகிவிட்டீர்களா? நான் எதுவும் தவறாக செய்யவில்லை என்று விளக்க முயற்சி செய்கிறேன். ஆனால் நீங்கள் யோசிக்காமல் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறீர்களே. நான் ஆர்த்தியை எங்கு அழைத்தும் செல்லவில்லை. நான் இங்கு ரகுவின் பிறந்தநாள் விழாவுக்கு மட்டுமே வந்தேன் என்றேன். ரகுவின் அம்மாவை பார்த்து நான் கோபமாக, கடவுளுக்கு பயப்படுங்கள். ஒரு நிரபராதி மீது குற்றம் சாட்டி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்றேன். என் இந்த வார்த்தைக்கு ரகுவின் அம்மாவும் சில கணங்கள் மௌனமாக இருந்தார். ஆனால் பிறகு தன்னை சுதாரித்து கொண்டு, நான் எதுவும் தவறாக செய்யவில்லை. என் கண்களால் நானே எல்லாவற்றையும் பார்த்தேன். உன் குற்றத்தை ஒப்புக்கொள், அதுதான் உனக்கு நல்லது என்றார். நான் வருத்தத்துடன் ரகுவை பார்த்தேன். ஆனால் அவனின் கண்களிலும் அதே கோபம், ஏமாற்றமும் இருந்தது. அவன், நான் உன்னை என் நண்பனாக கருதியது தவறு. இப்போது எதுவும் சொல்லி புரோஜனம் இல்லை என்றான். கோபத்தில் நான் வெளியேற ஆரம்பித்தேன். ஆனால் ரகு என் வழியை மறித்து, போகும்போது உன் அழுக்கையும் உன்னுடன் எடுத்துச் செல். ஏனென்றால் இவளை நான் இங்கே வைத்திருக்க மாட்டேன் என்றான். இதை கேட்டதும் ஆர்த்தியின் கால்கள் தள்ளாடின. அவள் கண்ணீர் நிறைந்த கண்களால் அந்த மனிதனை பார்த்தாள். யார் அவளுக்கு காதலின் வாக்குறுதிகளை கொடுத்தாரோ, யாருடன் அவள் தன் வாழ்க்கை கனவுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாளோ, அதே மனிதன் அவளை அழுக்கு என்று சொல்லி அவளின் உலகத்தையே முடித்து கொண்டிருந்தார். ஆர்த்தியின் இதயம் துண்டு துண்டாகிவிட்டது. அவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கன்னங்களில் உலர்ந்திருந்தது. இப்போது அவள் மௌனமாக நின்றிருந்தாள். உள்ளுக்குள் முழுமையாக உடைந்தும் போயிருந்தாள். அவள் சத்தமிட விரும்பினாள். ஆனால் அவளின் குரல் தொண்டையிலேயே மாட்டிக்கொண்டது போல் இருந்தது. நான் அவளின் கண்களில் வெளிப்பட்ட வலியை பார்த்தேன். அவளின் நிலையை கண்டு வருந்தினேன். நான் ரகுவிடம், இவள் உன் வருங்கால மனைவி. இவளின் பேச்சை கேள், புரிந்து கொள். ஒருவேளை தாமதமாகிவிட்டால் உன்னிடம் வருத்தத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது என்று புரிய வைத்தேன். பிறகு வீட்டிலிருந்து வெளியே வந்தேன். ஆர்த்தி தலைகுனிந்து கொண்டிருந்தாள். போகும்போது நான் கேட்டேன், இந்த பெண்ணை இவளின் அறைக்குள் கொண்டு போய் பூட்டிவிடு. இனி இவள் என் கண்களுக்கே தெரியக்கூடாது என்று ரகுவின் அம்மா கோபமாக சத்தமிட்டாள். ஆர்த்தியின் உதவியற்ற நிலையை பார்த்து என் இதயம் மேலும் துடித்தது. திடீரென ரகுவின் அம்மா ஆர்த்தியின் முடியை பிடித்து அவளின் முகத்தை தன் பக்கம் இழுத்து கொண்டு, ஒரு அந்நிய ஆணுடன் இப்படிப்பட்ட தவறான உறவு வைக்க உனக்கு எப்படி தைரியம் வந்தது என்று கூறி அவளின் அப்பாவி கன்னங்களில் அறை ஆரம்பித்தாள். ஆர்த்தியின் முகத்தில் காயங்கள் தோன்ற ஆரம்பித்தன. அவளின் விம்பும் முகத்தை பார்த்து என் இதயம் ஒரு கணம் நின்றுவிட்டது போல் இருந்தது. நான் திரும்பி பார்த்தேன். ரகுவின் அம்மா இரக்கமின்றி ஆர்த்தியை அடித்து கொண்டிருந்தார். ரகுவும் அமைதியாக அதனை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தான். அப்போது அதே கணத்தில் என் கால்களும் தானாகவே ஆர்த்தியின் பக்கம் சென்றன. நான் அவளை நோக்கி என் கையை நீட்டினேன். ஆர்த்தி, வா. எனக்கு தெரியும் இவர்கள் உன்னை கொன்று விடுவார்கள். என்னுடன் வா, நான் உனக்கு தங்குவதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன் என்றேன். ஆர்த்தி கேள்வியான பார்வையில் என்னை பார்த்தாள். ஆனால் அவளின் நம்பிக்கை இன்னும் ரகுவுடன் இணைந்திருந்தது. அவள் மெதுவாக, ஜீவா, நான் எப்படி உன்னிடம் வர முடியும்? தயவு செய்து இவர்களுக்கு நான் எதுவும் தவறாக செய்யவில்லை என்று புரியவை என்றாள். அவள் ஒரு முறை என்னை பார்த்தாள், மற்றொரு முறை ரகுவை பார்த்தாள். ஆனால் ரகுவின் கண்களில் தெளிவான நம்பிக்கையின்மை இருந்தது. அவன், என் அம்மா ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார் ஆர்த்தி என்றான். ஆர்த்தி ரகுவின் கையை பிடித்து கொண்டு,
நானும் பொய் சொல்வதில்லை அல்லவா ரகு? உனக்கு தெரியும் அல்லவா, நான் உன்னை ஒருபோதும் ஏமாற்றவில்லை. தயவு செய்து உன் அம்மாவுக்கு புரியவை. எனக்கு ஏன் இவ்வளவு வழியை தருகிறாய்? உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்று உனக்கு தெரியும் என்றாள். ஆனால் அவனோ தன் அம்மாவின் வார்த்தைகளை முழுமையாக நம்பியிருந்தான். அவன் கோபமாக, நீ பொய் சொல்ல முடியும், ஏனென்றால் நீ எப்போதும் ஜீவாவை புகழ்ந்து பேசுவாய். எவ்வளவு நல்லவன், எவ்வளவு அழகானவன் என்று நீ சொல்லவில்லையா என்று கேட்டான். ஆர்த்தி அவனுக்கு புரிய வைக்கும் விதமாக, நான் கேலி செய்தேன் ரகு, உன்னை கோபப்படுத்த மட்டுமே. நீதானே என் கேலியை ஒருபோதும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டாயே, பிறகு இன்று ஏன் இந்த பேச்சுகள் என்றாள். ஆனால் ரகுவின் அம்மாவோ இனிமேல் பொறுத்து கொள்ள முடியாது என்று கோபமாக ஆர்த்தியை வலுக்கட்டாயமாக தள்ளினார். அவள் விழாமல் தப்பினாள். நான் வேகமாக அவளை பிடித்து கொண்டேன். பிறகு நான் அவளை அழைத்து கொண்டு வீட்டிலிருந்து வெளியே வந்தேன். அவளை காரில் உட்கார வைத்து கதவை வேகமாக பூட்டினேன். அவள் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். அவளின் நிலை மோசமாகி கொண்டிருந்தது. நான் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து காரை வேகமாக ஓட்டினேன். அவளின் அழுகை மேலும் தீவிரமானது. நான் கவலைப்பட்டேன். ஏற்கனவே இவ்வளவு நடந்துவிட்டது. அதனுடன் இதுவெல்லாம் என் மூளையை மறத்து போகச் செய்தது. நான் கோபமாக, அழுவதை நிறுத்து, ஏற்கனவே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, இப்போது நீ அழுது கொண்டு என்னை மேலும் தொந்தரவு செய்கிறாய் என்றேன். என் கர்ஜனையை கேட்டு அவள் அமைதியாகிவிட்டாள். நான் கண்ணாடியில் பார்த்தேன். அவளின் நெற்றியில் காயமும் இருந்தது. நான் டிஷ்யூ பேப்பர் பெட்டியை எடுத்து அவளிடம் நீட்டி, உன் காயங்களை சுத்தம் செய் என்றேன். அவள் மெதுவாக தன் காயங்களை சுத்தம் செய்யவும் ஆரம்பித்தாள். இப்போது அவள் அழவில்லை. ஒருவேளை என் கோபத்திற்கு பயந்திருக்கலாம். நாங்கள் வீட்டிற்கு வந்ததும் அப்பா என்னையும் அவளையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார். நான் பணிப்பெண்ணிடம் ஆர்த்தியை அறைக்கு அழைத்துச் செல்ல சொன்னேன். அப்பாவிடம் நான் எல்லாவற்றையும் சொன்னேன். பிறகுதான் அவர் என்னை ஆர்த்தியை திருமணம் செய்யுமாறும் அறிவுறுத்தினார். அப்பா அன்றே திருமணத்தையும் அறிவித்திருந்தார். ஆர்த்தி எப்படியோ திருமணத்திற்கு சம்மதித்தும் இருந்தாள். ஆனால் நான் இந்த திருமணத்திற்கு என்னை தயார்படுத்திக் கொள்ள முடியவில்லை. பிறகு மிக எளிமையாக எனக்கும் அவளுக்கும் திருமணமும் நடந்தது. என் பெற்றோர்கள் ஆர்த்தியை மனதார ஏற்றும் கொண்டனர். அவளிடம் எந்த குறையும் இல்லை. அவள் அழகானவள், படித்தவள். என் அம்மா அப்பாவுக்கு வேறு என்ன வேண்டும்? அவர்கள் எப்போதுமே நேர்மையான குடும்ப பெண்ணை தான் மருமகளாக விரும்பினர். இன்றைய ஃபேஷன் என்ற பெயரில் தங்களுடைய உடலை காட்டும் மேக்கப் பூசி கொண்டிருக்கும் பெண்களை என் அம்மாவுக்கு பிடிக்காது. என் அம்மா அப்பாவுக்கு இப்படிப்பட்ட மருமகள் தான் வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டார்கள். என் அம்மாவின் ஆசையும் சொல்லாமலேயே நிறைவேறிவிட்டது. ஆனால் என் உள்ளத்தில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. ஒரு புது திருமணத்திற்கு பிறகு இருக்க வேண்டிய உணர்வு என்னிடம் இல்லை. அவள் கட்டாயத்தினால் இந்த திருமணம் செய்து கொண்டாள் என்ற எண்ணமே என் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் என்னை ஏற்றிருந்தாலும் அவளால் இன்னும் ரகுவை மறக்க முடியவில்லை என்று நான் நம்பினேன். வேறு யாரோ ஒருவரை மனதில் வைத்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை எந்த ஆணும் மனைவியாக ஏற்க முடியாது. இதுவே நான் அவளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு முக்கிய காரணம். அன்று இரவு கனத்த இதயத்துடன் நான் முதலிரவு அறைக்கு சென்றேன். ஆர்த்தி மணப்பெண்ணாக படுக்கையில் அமர்ந்திருந்தாள். நான் அவள் அருகில் சென்று அமர்ந்தேன். அவளின் சோகமான முகம் யாரையும் ஒரு நொடியில் காயப்படுத்தக்கூடியது. சில கணங்களுக்கு என் இதய துடிப்பு அதிகரித்தது. ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். ஆர்த்தி என்னுடையவள் அல்ல, வேறு ஒருவனுடையவள். நான் ஏற்கனவே வேறொருடைய பொருட்களை எடுத்துக்கொள்ளும் பழக்கம் இல்லாதவன். ஒருவேளை நான் வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அவள் அழுதிருக்க வேண்டும். அவளின் கண்கள் சிவந்திருந்தன. மை அவளின் முகத்தில் பரவியிருந்தது. இதை பார்த்து ஏன் என்று தெரியவில்லை. எனக்கு கோபம் வந்தது. நான் கிண்டலாக, என்ன விஷயம், ரகுவை பிரிந்த துக்கமா, இன்னும் அவனையே நினைத்து கொண்டிருக்கிறாயா என்றேன். என் இந்த வார்த்தைகளை ஆர்த்தி துடிதுடித்து போய் என் பக்கம் பார்த்தாள். அவளின் காதல் அன்றே என் மனதிலிருந்து நீங்கிவிட்டது. அவன் என் குணத்தின் மீது சேற்றை வாரி பூசிய போது என்றாள். நான் குளிர்ந்த குரலில், சரி, அப்படியானால் இந்த கண்ணீர் எதற்கு என்றேன். சிறிது நேரம் அவள் அமைதியான கண்களால் என்னை பார்த்தாள். பிறகு தன் பார்வையை தாழ்த்தினாள். நான் சொன்னேன், பார் ஆர்த்தி, நாம் திருமணம் செய்து கொண்டது சூழ்நிலையில்தான். நான் கூட இதற்கு சம்மதிக்கவில்லை. ஆனால் நான் இதை நிறைவேற்ற முழு முயற்சி செய்வேன். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். உன் மனதில் இன்னும் ரகு இருந்தால் என்னிடம் சொல்லிவிடு. நான் உன்னை அவனின் பொருளாகவே கருதி உன்னுடன் எந்த உறவையும் வைத்துக்கொள்ள நான் மாட்டேன். உன் மனதும் அவனின் மனதும் தெளிவாகும் வரை நீ எப்போது வேண்டுமானாலும் அவனை சந்திக்கலாம், அவனையே திருமணமும் செய்து கொள்ளலாம் என்றேன்.
என் இந்த வார்த்தைக்கு ஆர்த்தி கண்ணீர் நிறைந்த கண்களால் என்னை பார்த்தாள். நீங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் ரகுவின் பெயரை சொல்லுகிறீர்கள் என்றாள். அவனுக்காக என் மனதில் இப்போது எந்த இடமும் இல்லை என்று நான் சொன்னேனே என்றாள். நான் அவளின் கண்களை பார்த்து, ரகுவிற்கு உன் மனதில் எந்த இடமும் இல்லை என்றால் நாம் இந்த உறவை தொடங்கலாமா என்றேன். என் இந்த வார்த்தைக்கு அவள் சிறிதும் தயங்கினாள். பிறகு, இவ்வளவு சீக்கிரம் வேண்டாம், நான் இப்போதைக்கு இந்த உறவை தொடங்க விரும்பவில்லை என்றாள். அவளின் இந்த வார்த்தைக்கு எனக்கு மீண்டும் கோபம் வந்தது. நான் ஏன் என்றேன். உன் மனதில் ரகு இல்லை என்றால் என் அருகில் வருவதற்கு என்ன பிரச்சனை? நீ என் மனைவி, நான் உன் கணவன். எனக்கும் உணர்ச்சிகள் இருக்கின்றன. என் முன் என் அழகான மனைவி அமர்ந்திருக்கும் போது நான் என்னை எப்படி தடுத்து கொள்ள முடியும் என்றேன். நான் சத்தியம் செய்கிறேன், இப்போது என் மனதில் ரகுவிற்காக எந்த உணர்வும் இல்லை. மாறாக நான் இப்போது அவனை வெறுக்கின்றேன். அவன் என்னை அழுக்கு என்று அழைத்ததும், என்னை அவமானப்படுத்தியதற்கு பிறகு நான் அவனை எப்படி காதலிக்க முடியும் என்றாள். அவனின் வார்த்தைகள் என் மனதில் சிறிது அமைதியை கெடுத்தன. நான் மெதுவாக என் கைகளால் அவளின் நகைகளை அகற்றினேன். சரி, போய் ஃப்ரெஷ்ஷாகி வா. உன் முகத்தில் எல்லா மேக்கப்பும் பரவிவிட்டது. மிகவும் பயங்கரமாக இருக்கிறாய் என்றேன். நான் சூழ்நிலையை லேசாக மாற்ற முயற்சித்தேன். என் பேச்சை கேட்டு அவளுடைய முகத்தில் லேசாக புன்னகையும் தோன்றியது. பிறகு அவள் எழுந்து குளியலறைக்கு சென்றாள். சிறிது நேரம் கழித்து அவள் ஃப்ரெஷ்ஷாகி வெளியே வந்தபோது பளிச்சென்று மிகவும் அழகாக இருந்தாள். நான் அவளின் கையை பிடித்து என் அருகில் அமர்த்தினேன். ரிலாக்ஸாக தூங்கு. இப்போதைக்கு நான் இந்த உறவுக்கு சிறிது நேரம் கொடுக்க விரும்புகிறேன். நான் உன் மனதை அறியதான் விரும்பினேன். அதனால்தான் உன்னுடன் உறவை பற்றி நான் பேசினேன் என்றேன். என் இந்த வார்த்தைக்கு ஆர்த்தியின் முகத்தில் நிம்மதி தெரிந்தது. அவள் நிம்மதியாக படுக்கையின் ஒரு மூலையில் படுத்து கொண்டாள். நானும் சிறிது நேரத்திலேயே தூங்கிவிட்டேன். என் கண்கள் விழித்தபோது என் ஆர்த்தி படுக்கையில் இல்லை. நான் எழுந்து பார்த்தபோது அவள் சோபாவில் படுத்து கொண்டிருந்தாள். அவளின் இந்த செயலால் எனக்கு மீண்டும் கோபம் வந்தது. நான் அவளின் அருகே சென்றேன். கோபமாக அவளின் கையை பிடித்து எழுப்பி, ஆர்த்தி, ஏன் இங்கு சோபாவில் தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? நீ இன்னும் ரகுவின் நினைவுகளில்தான் மூழ்கியிருக்கிறாயா? என்னுடன் இருப்பது உனக்கு வேதனை தருகிறதா என்றேன். ஆர்த்தி பயந்து போய், இல்லை ஜீவா, இரவில் எனக்கு தூக்கமே வரவில்லை. நான் அறையில் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தேன். சோபாவில் உட்கார்ந்து அங்கே தூங்கிவிட்டேன் என்றாள். அவளின் குரலில் பயமும் இருந்தது. ஆனால் அவள் என்னிடமிருந்து தனியாக தூங்கியது என் கோபத்தையும் தூண்டியது. நான் குளியலறைக்குள் நுழைந்தேன். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தபோது அவள் படுக்கையில் படுத்திருந்தாள். எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. இந்த பெண் ஏற்கனவே எவ்வளவு துயரங்களை சந்தித்திருந்தால் நான் என் கோபத்தை அவள் மீது காட்டிக் கொண்டிருந்தேன் என்று நடந்ததில் ஆர்த்தியின் மேல் எந்த தவறும் இல்லை. நான் அமைதியாக மறுபக்கம் சென்று படுத்து கொண்டேன். காலை உணவு உண்ணும் பொழுது அம்மாவும் அப்பாவும் ஆர்த்தியை உற்று பார்த்தனர். அவளின் மஞ்சள் நிற முகத்தை பார்த்து எங்களிடையே எதுவும் சரியாக இல்லை என்று அவர்கள் யூகித்திருந்தனர். என் அம்மா, ஜீவா, ஆர்த்திக்கு உடல்நிலை சரியில்லை என்று நினைக்கிறேன். இன்று அவளை எங்காவது வெளியே அழைத்துச் செல். அவளின் மனது சற்று ஆசுவாசப்படும். பாவம், இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து இங்கு வந்திருக்கிறாள். மிகவும் கவலையாக இருப்பாள். ஆனால் உன் காதல் அவளை மெதுவாக ஆசுவாசப்படுத்தும். அதனால்தான் அவளை பார்த்துக்கொள் என்று ஆர்த்தியை தன் பக்கத்தில் அணைத்து கொண்டு சொன்னார். நானும் தலையசைத்தேன். முழு நாள் கடந்துவிட்டது. ஆர்த்தி என்னுடன் மீண்டும் பேசவில்லை. அவள் என் மீது கோபமாக இருந்தாள். அவளின் கோபத்தை பார்த்து என் முகத்தில் ஒரு லேசான புன்னகையும் தோன்றியது. நான் இன்று அவளின் எல்லா கோபத்தையும் நீக்கிவிடுவேன் என்று முடிவு செய்திருந்தேன். நான் இப்போது இந்த உறவை முன்னோக்கி நகர்த்த விரும்பினேன். அப்போது அவள் என் மனைவி என்பதால் நான் அவளிடமிருந்து விலகி இருக்க விரும்பவில்லை. என் மனதிலும் அவளுக்காக உணர்வுகள் தோன்ற ஆரம்பித்திருந்தன. இந்த நேர்மையான எளிமையான பெண் என் இதயத்திற்கு நெருக்கமாக தோன்றினாள். இரவில் படுக்கையில் என் இடத்தில் படுத்து கொண்டேன். நான் படுத்ததை பார்த்து அவளும் ஒருபுறம் படுத்து கொண்டாள். ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் அவளை உற்று பார்த்து கொண்டிருந்தேன். நான் மெதுவாக என் அருகில் வந்து படுத்துக்கொள், எனக்கு தூக்கம் வரவில்லை என்றேன். என் பேச்சை கேட்டு அவள் அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் தன் இடத்திலிருந்து நகரவில்லை. நான் மீண்டும், நான் சொன்னது உனக்கு கேட்கவில்லையா என்றேன். அவள் சற்று தயக்கத்துடன் என் அருகில் வந்தாள். நான் அவளை என் கைகளில் எடுத்துக்கொண்டேன். அவளை என் கைகளில் அணைத்தபோது என் இதய துடிப்பு அதிகரித்தது. என் உள்ளத்தில் ஒரு புதிய உணர்வும் ஏற்பட்டது. என் கைகள் மெதுவாக நடுங்க ஆரம்பித்தன. நான் அடுத்த நடக்கத்துடன் அந்த இரவு எங்களின் உறவின் புதிய அத்தியாயத்தை தொடங்கினேன்.
அவள் மறுபேதும் சொல்லவில்லை. அன்று இரவு எங்கள் இருவரின் சங்கமத்திற்கும் நிலவும் நட்சத்திரங்களும் சாட்சியாக இருந்தன. திறந்திருந்த ஜன்னல் வழியே நிலவும் நட்சத்திரங்களும் எங்களின் இணைப்பை கண்டு குறும்பாக சிரித்தன. நானும் அவளும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தோம். ஆர்த்தி மீது என் காதல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. இப்போது அவளும் என்னை நேசிக்க ஆரம்பித்திருந்தாள். ஒரு நாள் இரவு அப்பா அம்மா வீட்டில் இல்லாத போது அவள் மிகவும் அழகாக தயாராகி இருந்தாள். அவள் எனக்காகவே இளஞ்சிவப்பு நிற புடவையை அணிந்திருந்தாள். அதில் என் கண்ணே பட்டுவிடும் அளவுக்கு அழகாக காணப்பட்டாள். நான் அறைக்குள் நுழைந்ததுமே அவளை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கிறாய் என்ற ஒரு வார்த்தையை தான் சொல்ல முடிந்தது. அவள் சிரித்து கொண்டே என் பக்கம் பார்த்தாள். உண்மையிலேயே நான் அழகாக இருக்கிறேனா என்றாள். அவளின் வார்த்தைகளில் அப்பாவியாகவும் என் பாராட்டை விரும்பியும் இருந்தன. நான் நிலவை விடவும் அழகானவள் என்றேன். அவள் அருகில் சென்று காதலுடன், நீ மேக்கப் இல்லாமல் கூட மிகவும் அழகானவள். இந்த செயற்கை பொருட்கள் தேவையில்லை. உன்னை தவிர உலகில் வேறு எந்த பெண்ணும் என் பார்வையில் அழகில்லை என்றேன். நான் அவளின் நெற்றியை முத்தவிட்ட போது அவள் மகிழ்ச்சியில் மலர்ந்தாள். என் துணையுடன் அவள் மெதுவாக ரகுவை மறக்கவும் ஆரம்பித்தாள். தன் கடந்த கால கசப்பான நினைவுகளை மறக்கவும் ஆரம்பித்தாள். நான், வா, அப்பா அம்மா வீட்டில் இல்லை, நாம் வெளியே போய் இரவு உணவு சாப்பிட்டு வரலாம் என்றேன். அவள் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தாள். நாங்கள் இருவரும் வெளியேறி கொண்டிருந்தோம். அப்போது எதிரே நின்றிருந்த ஒரு மனிதரை பார்த்து நாங்கள் இருவரும் சற்றென்று நின்றோம். அது வேறு யாரும் அல்ல, ரகுதான். கவலையான முகத்துடன் வாசலில் நின்றிருந்தான். ஆர்த்தி பதற்றத்துடன் என்னை பார்த்தாள். அவள் கவலைப்பட்டாள் என்பது அவளின் முகத்தில் தெளிவாகவே தெரிந்தது. உனக்கு எப்படி இங்கு வர தைரியம் வந்தது? வெளியே போ இங்கிருந்து. யார் உன்னை உள்ளே வர அனுமதித்தது என்று கோபமாக அவன் அருகில் அடியெடுத்து வைத்தேன். ஜீவா, தயவு செய்து என்று ஆர்த்தி என்னை தடுக்க முயன்றாள். ஆனால் நான் ரகு அருகில் சென்றுவிட்டு, ரகு, நான் ஆர்த்தியிடம் மன்னிப்பு கேட்க வந்தேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடு. என் அம்மாவின் பொய் குற்றச்சாட்டின் காரணமாக உன் வாழ்க்கை அழிந்துவிட்டது. அவர்கள் இதை எங்கள் உறவை முறிப்பதற்காக செய்தார்கள். ஏனென்றால் அவர்கள் என் திருமணத்தை தனது விருப்பப்படி ஒரு பணக்கார குடும்பத்தில் நடத்தவும் விரும்பினார்கள். ஆனால் ஒரு நிரபராதி மீது பொய் குற்றச்சாட்டு சுமத்துவது எவ்வளவு பயங்கரமானது என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள் என்று ஆர்த்தியின் முன்பு கைகூப்பி நின்றான். நான் கோபமாக அவனை பார்த்து, நான் மற்றும் ஆர்த்தியை நிரபராதி என கெஞ்சி கொண்டிருந்த போது உன் அம்மா பொய் சொல்கிறார் என்று உனக்கு தெரியவில்லையா? நீ ஆர்த்தியை ஏன் நம்பவில்லை? இன்று திடீரென உன் அம்மாவின் பாசம் எப்படி மறைந்தது என்றேன். ரகு வெட்கத்துடன் தலை குனிந்தான். என் அம்மா இறந்துவிட்டார் என்று நடுங்கும் குரலில் சொன்னான். நான் அதிர்ச்சியடைந்தேன். ஆர்த்தி முற்றிலும் அமைதியாக இருந்தாள். ரகு எங்களிடம் 2 வாரங்களுக்கு முன்பு அவருக்கு ஒரு விபத்து நடந்தது. டிரைவர் அப்போதே இறந்துவிட்டார். ஆனால் என் அம்மா 10 நாட்கள் மருத்துவமனையில் படுக்கையில் கிடந்தார். அவரின் உடல் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது. மருத்துவர்களும் அவர் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை என்றனர். இருந்தும் அவர் மூச்சு விடாமல் போராடி கொண்டிருந்தார். அவர் வலியிலும் வேதனையிலும் துடித்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு மரணம் வரவில்லை. அவர் மீண்டும் மீண்டும் ஆர்த்தியின் பெயரை உச்சரித்தார். அவர் மிகவும் சிரமப்பட்டு தான் பேசுவார். ஆனால் பேசும்போது இதுதான் சொல்வார்: ஆர்த்தி என்னை மன்னித்து விட்டால் என் கஷ்டம் சற்று குறையும் என்பார். அவரின் உயிர் பிரியாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். ஜீவாவையும் ஆர்த்தியையும் வேண்டுமென்றே அறையில் பூட்டிவிட்டு அவர் உங்கள் இருவர் மீதும் குற்றம் சாட்டியதற்காக வெட்கப்பட்டார். ஆர்த்தி கடைசி மூச்சு வரை அவர் உனக்காக காத்திருந்தார் என்று ரகு கனத்த குரலில் சொன்னான். ஆர்த்தியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆர்த்தி அவர்கள் எப்போது இறந்தார்கள் என்று கேட்டாள். இன்று காலையில்தான் அவர் இந்த உலகத்தை விட்டு சென்றார் என்றார் ரகு. அப்போது அவன் என் கண்களை சந்திக்கவில்லை. நான், உன் அம்மாவின் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கட்டும் என்று அவனின் நிலையை பார்த்து நான் சொன்னேன். என் கண்களில் இப்போது மென்மை இருந்தது. அது ரகுவிற்கு சிறிது தைரியத்தையும் கொடுத்தது. அவன் ஆர்த்தியின் பக்கம் சென்று அவளின் கையை பிடித்தான். வா ஆர்த்தி, நான் உன்னை அழைத்து செல்ல வந்தேன் என்றான். அவள் உடனே என் பக்கம் பார்த்தாள். பிறகு ரகுவிடம், ஆனால் ஏன் என்று கேட்டாள். ஏனென்றால் நான் வெட்கப்படுகிறேன். இப்போது உன்னுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க விரும்புகிறேன். நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? ஆம், சிறிது காலம் நான் அம்மாவின் பேச்சை கேட்டுவிட்டேன். ஆனால் நீ வீட்டிலிருந்து வெளியேறிய நாள் முதல் எனக்கு தூக்கமே வரவில்லை. நான் பலவீனமான ஆண். அம்மாவின் அன்பில் எல்லை மீறிவிட்டேன். உன்னை நம்பவில்லை. ஆனால் நான் இன்னும் உன்னை மிகவும் நேசிக்கின்றேன். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது.
தயவுசெய்து என்னுடன் வா, நாம் எல்லாவற்றையும் மறந்து வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுப்போம் என்றான். ரகு ஆர்த்தியை சமாதானப்படுத்த முயன்ற விதம் எனக்கு கோபத்தை வரவழைத்தது. ஆர்த்தி, நான் இங்கு வந்த செய்தியை உனக்கு சொன்னவர் நானும் ஜீவாவும் திருமணம் செய்து கொண்டோம் என்று சொல்லவில்லையா என்றாள். ரகு ஆச்சரியத்துடன், நீ என்ன சொல்கிறாய் ஆர்த்தி? நீ எப்படி செய்ய முடியும்? நம் இத்தனை வருட பந்தத்தை இவ்வளவு சீக்கிரம் மறந்து விட்டாயா? நீ நான் இல்லாமல் வாழ முடியாது என்று சொன்னாய் அல்லவா? பிறகு நீ எப்படி வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கேட்டான். ஆர்த்தி, நான் இனிமேல் வாதிட முடியாது. இவையெல்லாம் பழைய விஷயங்கள். நான் இப்போது ஜீவாவை மட்டுமே காதலிக்கின்றேன். அதனால் வீண் பேச்சு வேண்டாம், இங்கிருந்து சென்று விடு என்றாள். ரகு, நீ என்னுடையவள். நீ என்னை காதலித்தாய். அவன் மிகவும் கோபக்காரன். நீ அவனுடன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நீ அவனை விவாகரத்து செய்துவிடு. நான் இன்னும் உன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் உன்னை மிகவும் நேசிக்கின்றேன். உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்று கூறிக்கொண்டு ஆர்த்தியின் அருகில் வந்தான். அவள் சில அடிகள் பின்னோக்கி சென்று தன் அருகில் வரவேண்டாம் என்று சைகை செய்தாள். உன் உளறலை நிறுத்திவிட்டு இங்கிருந்து போய்விடு. எனக்கு இப்போது நீ எதுவும் இல்லை. எனக்கு எல்லாம் ஜீவாதான். என் பின்னால் வராதே என்று ஆர்த்தி சத்தமிட்டாள். இருந்தாலும் ரகு அவளின் கையை பிடித்து அவளை வெளியே அழைத்துச் செல்ல முயன்றான். நீ இப்படி செய்ய முடியும்? நான் நீ இல்லாமல் வாழ முடியாது. என் அம்மா என்னை விட்டு சென்று விட்டார். இப்போது நீயும் என்னை விட்டு சென்று விட்டாய் என்று உடைந்து போய் சொன்னான். ஆர்த்தியும் பிறர் பேச்சை கேட்பதும் தன்னுடன் இருக்கும் பெண்ணை நம்பாமல் இருப்பதும் ஒரு ஆணின் மிகப்பெரிய பலவீனம். ஆனால் நீயோ நான் கஷ்டப்பட்ட காலங்களில் என்னுடன் நிற்கவில்லை. இவ்வளவு வருடங்களாக பழகியும் நீ என்னை புரிந்து கொள்ளவும் இல்லை. அப்போதிலிருந்தே உன்மேல் இருந்த காதல் ஒட்டுமொத்தமாக அழிந்துவிட்டது. இப்பொழுது என் மனதில் ஜீவா மட்டுமே உள்ளார். தயவுசெய்து நான் சொல்வதை புரிந்து கொள். இனிமேல் என்னை பார்ப்பதற்கும் முயற்சி செய்யாதே. என் உலகம் ஜீவா மட்டும்தான். உனக்கு அதில் இடமில்லை. தயவுசெய்து இங்கிருந்து சென்றுவிடு என கத்திக் கொண்டிருந்தாள். இதை கேட்டவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு ஒன்றுமே கூறாமல் அங்கிருந்து சென்றும் விட்டான். அவனுக்கும் புரிந்து போனது, இனிமேல் ஆர்த்தி நம்முடையவள் அல்ல என்று. நானும் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை ஓரமாக நின்று கவனித்து கொண்டுதான் இருந்தேன். ரகு சென்ற பிறகு என்னிடம் வந்து, ஆர்த்தி தன் ரகுவிற்காக அப்படி சொல்லவில்லை. உண்மையாகவே இனிமேல் என் வாழ்க்கையில் நீங்கள் மட்டும்தான். இனிமேல் வாய் தவறி கூட ரகுவை பற்றி பேச வேண்டாம். நான் அவரை முழுமையாக மறக்க நினைக்கின்றேன். அவர் மேல் எனக்கு கோபம் மட்டுமே உள்ளது. அதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நமது திருமணம் கட்டாயத்தின் பேரில் நடந்திருக்கலாம். ஆனால் அதன் பிறகு உங்களை எனக்கு மிகவும் பிடித்து போனது. எந்த காலத்திலும் நான் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். என்னை நீங்கள் முழுமையாக நம்பலாம் என்றாள். நானும் அவள் சொல்வதை சந்தோஷமாக கேட்டு நின்றேன். ஏனென்றால் எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. ஒருவேளை ரகு மனம் திரும்பி வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வாளோ என்று. ஆனால் இப்பொழுது அது இல்லை என்று உறுதியானது. அதன் பிறகு வந்த நாட்களில் நானும் ஆர்த்தியும் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். எங்களுக்கு 2 குழந்தைகளும் பிறந்தன. ரகுவை அதன் பிறகு நாங்கள் பார்க்கவே இல்லை. அவன் வெளிநாட்டுக்கு சென்று விட்டான்.